இருக்கிற பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க கடவுள் காட்டியிருக்காரு. கடவுளுடைய அத்தாட்சியம் காட்டியிருக்காரு. ஆனால் நாம் அது கடவுள் சொல்றாரு என்ன இப்படி வணங்கன்னு சொல்லி. நீ என்ன சொல்றது? நான் என் இஷ்டத்துக்கு தான் வணங்குவேன். நான் தார்பாய கடவுள்னு சொல்வேன், வண்டிய கடவுள்னு சொல்வேன், என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் சொல்வேன். அது நியாயமா? அது கடவுள் கூட பண்றது? உங்களை யார் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு இங்க இருக்க அத்தனை பேருக்கும் உங்களை பத்தி தெரியுமா? இன்னைக்கு வந்து இங்க நின்றுட்டு உதவி பண்றோம். கடவுள் அனுப்புனாரு. நாம முன்னப்பின பார்த்துருக்கோமா? இல்ல, கடவுள் போடுறாரு. இந்த இடத்துல தேவைப்படுது. இதெல்லாம் எங்களால முடிஞ்சது வந்து உங்களுக்கு உதவி பண்றோம். எல்லாமே உதவி பண்ண முடியாது, முடிஞ்சது உதவி பண்றோம். அப்போ நாம வணங்குறது ஒரே ஒரு கடவுள் தான். கடவுள் யார்? அப்போ யாரு? நாமளா உருவாக்குனதெல்லாம் கடவுள் ஆயிடுமா? நாம அத்தனை பண்ணிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் வானத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா கடவுள். மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை படைச்சு, உலகத்தை படைச்சு, உலகத்துல அத்தனை பொருளும் படைச்சு என்ன நம்மளை வந்து என்ன பண்ண சொல்றாரு? கடவுளை வணங்க சொல்றாரு. ஆனா நாம கடவுளை எப்படி வணங்கணும் அப்படி வணங்காம நம்ம இஷ்டத்துக்கு வணங்கிட்டு இருக்கோம்.